இது எக்லெஸ் ப்ரௌனியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எக்கு ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ எக்லெஸ் ப்ரௌனி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஃபஜ்ஜியாக பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா கிரிங்கிள் டாப்லாம் ஃபார்ம் ஆகி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே சேம் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி எப்படி கிரிங்கிள் டாப் கொண்டுட்டு வர்றது, எந்த மாதிரி மிஸ்டேக்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் பட்டரை நான் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்ச பட்டரை பார்த்தீங்கன்னா அது கூடவே டார்க் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து டார்க் சாக்லேட் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இது டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஓடிஜிலேயோ ஓவன்லேயோ மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். அது ஒரு 30 செகண்ட் வச்சு மெல்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படாமல் வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆக்கி எடுத்துக்க போகிறோம். இது வந்து இந்த சாக்லேட்டு பட்டர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். ஓவராக வந்து நீங்கள் மெல்ட் ஆக்கவும் கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சியில் கரைஞ்சி வந்துச்சுனாலே போதுங்க. நல்லா லிக்யூட் ஃபார்மேட்டில் வரும். அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் மெல்ட் ஆக்கி வச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மில்க் மெய்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மில்க் மெய்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்குகிற மில்க் மெய்டாக இருந்தாலும் ஓகேங்க. மில்க் மெய்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் எல்லாமே வந்து பார்த்து செக் பண்ணி மில்க் மெய்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் மெய்டு கூடவே கொஞ்சமாக பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறோம். எதுக்காக இந்த பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கிரிங்கிள் டாப் வர்றதுக்காகவும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சூவியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சும்மா பொடி பண்ண சர்க்கரை கம்மியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்துட்டு நல்லா கலந்து வச்சு ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது டார்க் சாக்லேட் பட்டர் அப்புறம் வந்து மில்க் மெய்டு அது கூடவே பொடி பண்ண சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்தே மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொக்கோ பவுடர் மைதா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு வேறு என்ன மாவு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து சளிச்சு எடுத்தது தாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சளிச்செல்லாம் காட்டலை. மைதா கொக்கோ பவுடர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ வந்து ரொம்ப பார்த்து மிக்ஸ் பண்ணணும். அதாவது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நான் உப்பு சேர்த்து தாங்க பண்ணியிருக்கேன். நீங்கள் உப்பு சேர்க்கலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதாவது கம்மியான குவான்டிட்டி, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சால்ட்டு. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி தாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் கேக் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களோ சாஃப்டாக, அதே மாதிரி தான் ப்ரௌனியும் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும். இப்போ இந்த வெண்ணிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் போட்டாலும் போடலாம், போடாட்டி இருக்கலாங்க. இது எக்லெஸ் ப்ரௌனி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்த்துக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 7 இன்ச் டின்னில் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மேலே எதுக்காக இந்த மாதிரி டூத்பிக் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் ஈவனாக இருக்கும். மேலே வந்து டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் எல்லாமே வந்துட்டு ரியல் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த மாதிரி ரியல் சாக்லேட் யூஸ் பண்ணி நான் ப்ரௌனி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பிளைன் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, அதனால் அதையும் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிளைன் ப்ரௌனியில் வந்துட்டு நல்லாவே அதோட கிரிங்கிள் டாப் நல்லா ஃபார்ம் ஆகிருக்குது, சூப்பராகவே தெரியுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் சாக்லேட் சேர்த்ததுனால அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு பிளைன் ப்ரௌனியும் தனியாக காமிச்சிருக்கேன். இந்த வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியும் தனியாக காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இதோட அளவுகள் எல்லாமே, இந்த அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 kgக்கு உள்ள அளவுகள் தாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரெசிபி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த ப்ரௌனி மட்டும் இல்லை, வேறு என்ன ரெசிபி வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். நானும் எவ்வளவோ வீடியோஸ்லாம் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் சரியாக போடவே முடியலங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌனியை வந்து இந்த மாதிரி லோக்கலில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து சும்மா ஒரு 1/4 கிலோவாக பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பிவிசி பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுத்துடலாம். இல்லை நார்மல் பாக்ஸில் அப்படின்னா ரேப் பண்ணி கொடுங்க, கிளிங் ரேப்னு கிடைக்கும், அதை வந்து ரேப் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா ட்ரை ஆகிடுங்க. பிவிசி அப்படிங்கிறதுனால ட்ரை ஆகாமல் சேஃப்டியாகவே போய் சேர்ந்துடும் கஸ்டமருக்கு. இந்த லாஸ்ட்டாக காட்டியிருக்க ப்ரௌனி பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சாக்லேட் எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சதுனால அதோட கிரிங்கிள் டாப் பாருங்களேன் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இதில் கடைசியாக ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லி
சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த எக்லெஸ் ப்ரௌனி பேட்டர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா சூடான சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இது 2 யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேங்க. இந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, இந்த ப்ரௌனியோட டேஸ்ட் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.